வந்துட்டோம். பார்க் ஸ்டேஷன் இருக்கோம். பீச் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ட்ரெயின் இருக்கும் மாறிடலான்னு பார்த்தேன். பீச்லேருந்து கனெக்டிங் ட்ரெயின் இல்லை போல் இருக்குது இன்றைக்கி. அதனால் பார்க்லேயே இறங்கிட்டேன். பார்க் ஸ்டேஷன் இறங்கிட்டு கிளம்ப போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சைக்கிள் இது வரைக்கும் வீடியோவில் சைக்கிளை காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். கோயிலில் வீரபத்ரர் சாமி கோயிலில் கொடுத்த பூ அப்படியே அதை வச்சுட்டு இன்றைக்கி 26 சரி டைம் ஃப்ரீயாக இருந்தது. ஒரு ஹாஃப் டே ஃப்ரீ டைம் கிடச்சிது. சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இங்கே இது செங்கல்பட்டில் வந்து அகோர வீரபத்ரர் கோயில் இருக்குன்னாங்க. போகலாங்களா? சைக்கிளுக்கு ஏர் செக் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே ஒரு இது ஒன்று லூஸாக இருந்தது ஹேண்டில் பாரில், அதையும் டைட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறோம். காற்று வர லைட்டாக கம்மியாக இருந்தது. பேங்க் முடிஞ்சால் சைக்கிள்லேயே வருமா இல்லைன்னா ட்ரெயினில் வருமானு தெரில. கரெக்டாக தானே? இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. இன்னொரு 10 கிலோமீட்டர் கரெக்டாக. இது வீரபத்ரர் கோயில் எங்கே இருக்கு? 4 கிலோமீட்டர் தானே? பெரம்பூர்லேருந்து வரேன் இருக்குல்ல. லோக்கல் ட்ரெயின் வருது இல்லை? செங்கல்பட்டு வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல இன்றைக்கா? இதில் லக்கேஜில் ஏற்றிடுவேன். தெரியல. சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். டிக்கெட் வாங்கின உடனே ட்ரெயின் வந்துருச்சு. ஏறிட்டேன். ட்ரெயினில் ஏறிட்டேன். லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் சைக்கிளையும் போட்டுட்டு சைக்கிளை ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த ஊர் பேர் என்னன்னா அனுமந்தபுரம், செங்கல்பட்டு மாவட்டம். வந்து ஒரு யாகம் வளர்க்குறாப்புல, யாகம் செய்கிறாப்புல. அதில் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, சிவனை மட்டும் கூப்பிடல. கேமரா வந்து டே மோடில் இருந்தது, அது அப்படியே நைட் மோடு மாற்றிட்டு கன்டினியூ பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை. இது நைட் மோடு இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்தோம். சரி இங்கேயும் கோயிலை சுற்றி ஒரு வாட்டி காமிச்சிடலாம். ஸ்டேஷன் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். டிக்கெட் வாங்கின உடனே ட்ரெயின் வந்துருச்சு. ஏறிட்டேன். ட்ரெயினில் ஏறிட்டேன். லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் சைக்கிளையும் போட்டுட்டு சைக்கிளை ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. வந்துட்டோம். பார்க் ஸ்டேஷன் இருக்கோம். பீச் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ட்ரெயின் இருக்கும் மாறிடலான்னு பார்த்தேன். பீச்லேருந்து கனெக்டிங் ட்ரெயின் இல்லை போல் இருக்குது இன்றைக்கி. அதனால் பார்க்லேயே இறங்கிட்டேன். பார்க் ஸ்டேஷன் இறங்கிட்டு கிளம்ப போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சைக்கிள் இது வரைக்கும் வீடியோவில் சைக்கிளை காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். வந்துட்டோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். சைக்கிளுக்கு ஏர் செக் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே ஒரு இது ஒன்று லூஸாக இருந்தது ஹேண்டில் பாரில், அதையும் டைட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறோம். காற்று வர லைட்டாக கம்மியாக இருந்தது. பெங்களூர் போயிட்டு வந்து வண்டி விட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தானே எடுக்கிறேன் கீழே. சரி காற்றும் கம்மியாக தான் இருந்தது. அவ்வளோ தூரம் போகிற வழியில் எங்கே கிடைக்கும்னு தெரியல. தெரியாதான் இங்கேயே செக் பண்ணிடலாம். ஒரு வழியில் நிறைய சைக்கிள் கடை இருக்கும். இன்றைக்கி லீவு நாள் வேறு, அதுதான் ஒரு டவுட்டு. சப்போஸ் இல்லைண்ணா பதினெட்டாம் தேதி வந்தது. 18th அன்னைக்கு பெங்களூர்லேருந்து வந்தது.
வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சதோட சரி, மாடியில் அப்படியே அங்கேயே இருந்தது. சரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது, போயிட்டு வந்துடலாம். அரௌண்ட் ஒரு போகிறது ஒரு 55 கிலோமீட்டர்ஸுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து பெரம்பூர் வரைக்கும் சைக்கிளா இல்லை தாம்பரம் வரைக்கும் சைக்கிளா அப்படின்றது அங்கே போய் தான் டிசைட் பண்ணிக்கணும் டைம் பார்த்து. ஏன்னா நாளைக்கு காலையில் ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது. சார் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும். அதனால் இப்போ நம்ம போய் சேர்கிற டைமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சைக்கிளில் ரிட்டனா இல்லைன்னா தாம்பரம் வரைக்குமா அப்படின்னு. அநேகமாக தாம்பரம் வரைக்கும் தான் இருக்கும். தாம்பரம் வரைக்கும் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து ட்ரெயினில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது. அகோபிலத்தில் போயிடுச்சு டைமு. அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பை சான்ஸ் அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது போகிறதுக்கு. போயிட்டு வந்துட்டோம். நேற்று ஒரு 1:30 மணி இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை. இருபத்தி 3ஆம் தேதி கிளம்பி போயிட்டு 25ஆம் தேதி ரிட்டர்ன் ஆயாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலே கிளம்பிடலான்னு பார்த்தேன். நான் காலையில் 6 மணிக்கெலாம் டைம் கிடைக்கல, கொஞ்சம் வேலை வச்சுட்டாங்க. இல்லைன்னா காலையிலே கிளம்பியிருப்பேன். பாட்டில் ஒன்று வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க. இங்கே கடை இருக்குது. ஆர்ச் கிட்டே வந்துட்டோம். அண்ணா நகர் ஆர்ச்சு. அப்படியே அண்ணா நகர் ஆர்ச்சு ரைட் எடுத்துட்டேன். அப்படியே எம்எம்டிஏ காலனி உள்ளே போயிட்டு கிண்டி போயிடலாம். வடபழனி, கிண்டி, அப்படியே மீனம்பாக்கம் அது வழியாகவே போயிடலாம். வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு, கிளம்பிடலாம். ஒரு சிக்னல்லையும் 2 நிமிஷம் நிற்கிதுங்க வண்டிங்க. நம்ம வண்டி அப்படியே பிளாட்ஃபார்ம் போட்டு போயிடலாமா? சைக்கிளில் வந்தால் இதுதான் ஒரு பெனிஃபிட்டுங்க. டிராஃபிக்கில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு பிளாட்ஃபார்ம் மேலே தூக்கிட்டு கிளம்பிடலாம். வண்டியை தள்ளிக்கிட்டே போயிடலாம்.
சாரி, யாருக்கும் ஒன்றும் நான் விஷ் பண்ணவே இல்லை. ஹாப்பி ரிப்பப்ளிக் டேங்க. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ தாங்க யோசனை வருது, நம்ம இன்னும் யாருக்குமே விஷ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அகோபிலம் வீடியோ வந்து இந்த வீக் அதான் இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துடும். இதுக்கப்புறமா ஏப்ரலில் திருப்பி போவாங்க அகோபிலம். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நவநரசிம்மர் எல்லாரையுமே கவர் பண்ணலாம். இதுக்கு இடையில் கோனே ஃபால்ஸ் கூட ஒரு ட்ரிப்பு போகணும். அது எப்போ டைம் கிடைக்குதுன்னு தெரில.
வீரபத்திரர் இவரை பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 3 வாரத்தில் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே கோனை ஃபால்ஸ் போயிட்டு வந்துடணும் எப்படியாவது. இன்னைக்குன்னு பார்த்து ஒயிட் டிஷர்ட் வேறு போட்டு வந்துட்டேங்க. மழை வேறு பெய்யுது. வெறும் மழை தண்ணி பட்டால் பரவாயில்ல, சேறு தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா ஒயிட் டிஷர்ட்டு அவ்வளோதான் போல இருக்கு. மழை பெய்யல இப்போ வரைக்கும். சைக்கிள் மட்கார்டு கூட கிடையாதுங்க. மட்கார்டு ஃபிட் பண்ண முடியல இதில். ஃபுல்லாக பின்னாடி தலை வரைக்கும் அடிக்கும் சேரு மழை பெஞ்சிருச்சுன்னா. அநேகமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக மழை பெய்யுங்க. ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யும். அதுக்குள்ளே எவ்வளோ கிட்ட போக முடியுமோ போயிடலாம். கிண்டி தாண்டியே சாப்பிட்டுக்கலாங்க. கிண்டி தாண்டிட்டு எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல வெஜிடேரியன் எங்கேயாவது கிடைக்குதா. அந்த கிண்டி பிரிட்ஜுக்கு கீழே, கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு கீழேயே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குங்க. ஆமாம், அங்கே நல்லாயிருக்கும். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக ரீசனபிளாக இருக்கும். நல்ல குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அங்கேயே போயிடலாம். மத்தியானம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பொறுமையாக கூடுவாஞ்சேரி போயிட்டு மேப் போட்டுக்கலாங்க. வடபழனி பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு இருக்கேங்க. பிரிட்ஜு மேலே ஏறினா டயர்டாகிடும் உடம்பு. பரவாயில்ல, வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. மேகமூட்டமாகவும் இருக்குது, வெயிலும் அடிக்குது.
தெரியுதா மேலே மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜு வந்துகிட்டே இருக்குது. வடபழனி கிராஸ் பண்ணிட்டோங்க. வடபழனி கிராஸ் பண்ணி இந்த கேகே நகர் சிக்னல் கிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த புத்தூர் கட்டுலாம் கட்டுவாங்கல்ல, அங்கே அந்த சிக்னல் கிராஸ் பண்ண போகிறாங்க. அந்த லக்ஷ்மி ஸ்ருதி, லக்ஷ்மண் ஸ்ருதி. ஆக்சுவலாக இப்போ அந்த லக்ஷ்மண் ஸ்ருதி வந்து எடுத்துட்டாங்க போல இருக்குங்க. இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வித்துட்டு இருந்தாங்களே, அவங்க கடையை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிக்னலில் நிற்கல, அப்படியே வந்துட்டோம் நடுவில். அப்பா லீவ் நாளில் கூட இவ்வளோ டிராஃபிக்கு. எல்லாம் லீவு, ஒரு நாள் லீவு கிடச்சி எங்கேயாவது வெளியே சுத்த கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதில்ல. அசோக் பில்லர் சிக்னல் கிட்ட வந்துட்டு இருக்கோங்க. அசோக் பில்லர் கிட்ட வரும்போதெல்லாம் இந்த சரவணபவன் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருந்தது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி இங்கே அசோக் பில்லர் கிட்ட ஃபாஸ்ட் ஃபுட் இருந்தது, சரவணபவன் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இப்போ அது ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணாங்க. அப்புறம் திருப்பி இப்போ ரெஸ்டாரண்ட் கூட இருக்கா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஹோட்டல்லாம் சரவணபவன் தாங்க ஃபேமஸ். ஆனால் இப்போ சரவணபவன் இருக்கிற இடமே தெரில, என்னதான் ஆச்சுன்னு தெரில. சரவணபவன் சாம்பார் சாப்பிட்றதுக்குன்னே எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க. இருக்குங்க, ரெஸ்டாரண்ட் இருக்குது, சரவணபவன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சின்னதாக இருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 11 மணி வரைக்கும் இங்கே
சாப்பாடு கிடைக்கும். நைட்டு இப்போ டின்னரு எல்லாமே 11:30க்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கே. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்க டைமில் காசி தேட்டர் கிட்டே இருக்கோங்க. உதயன் தேட்டர் தான் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அங்கே ஏதோ காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரில. காசி தேட்டர் தாண்டி நம்ம அந்த ஜெயா டிவி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜு கிட்டே போயிட்டுருக்கோம். தேட்டர் தாண்டி அந்த பிரிட்ஜையும் தாண்டி வந்துட்டோங்க. கிண்டிலேயே சாப்பிடலாமா இல்லை மீனம்பாக்கம் தாண்டிடலாமா பேசாம? டிவி ஆஃபீஸை தாண்டியாச்சு. ஈக்காட்டு தாங்கல் சிக்னலில் வந்திருக்கோம்.
ஆயிடுச்சுங்க. பார்த்தாலும் அந்த பிரியாணி தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த பிரியாணி ட்ரம் வச்சு தட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நான்வெஜ் கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்வெஜ் எங்கே பார்த்தாலும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து வெஜிடேரியன் தான் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா வெஜிடேரியன் வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரேரு. பிரியாணி 80 ரூபாயிலேருந்து இருக்குங்க பிரியாணி. ஆனால் ஒரு மீல்ஸ் வந்து சும்மா சிம்பிளாக ஆர்டினரியாக சின்ன ஹோட்டலில் எங்கன்னா சாப்பிட்ணும் அப்படின்னா 100 ரூபா வந்துடுது வெஜிடேரியன். ஒலிம்பியாடு பில்டிங் பக்கத்தில் இருக்கும். எவ்ரிடே சிக்னல். பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டுருக்கேங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இங்கே கட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க.